டே 15 லஞ்ச் சீரிஸ்ல கொங்கு நாட்டு பிரியாணின்னு சொல்லக்கூடிய கொங்கு ஸ்பெஷல் அரிசி பருப்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நான் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி சூடானோடனே 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு கூடவே நான் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 2 போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கின உடனே இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 வரமிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு கூடவே ஒரு கொத்து புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் அளந்து வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரும்போது 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் கலந்துக்கிறேன். நான் அரிசி 1 கப் எடுத்துக்கிட்டேன்னா பருப்பு 1/2 கப் எடுத்து அந்த ரேஷியோவில் போட்டுப்பேன். நல்லா கலக்கி விட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா விசில் விடுங்க. அவ்வளோதான், கொங்கு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர மனமாகவும் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.